வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பால் விட்டு சூப்பராக இந்த பொங்கல் இருக்குங்க. இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் பைத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். ரொம்ப நிறைய நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. கை பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம். லேசாக வறுத்துக்கலாம். தொட்டு பார்த்தா கையில் ஒரு சூடு வந்திருக்கும். இந்த அளவு இருந்தால் போகிறோம். இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கப்பில் நான் அரிசி அளந்திருக்கேன். அதே கப்பில் 4 கப் காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். பொங்கல் அன்றைக்கி நிறைய பால் விட்டு பண்ண போகிறோம். 4 கப் பால், 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரில் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். மேலே ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரை லிட்டை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 2 சவுண்ட் வந்த உடனே நல்லா சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிடலாம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு வாணலியில் வெல்லத்தை போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். கரைஞ்ச வெல்லத்தை நல்லா கல் மண் போக வடிகட்டிக்க போகிறோம். இந்த வடிகட்டின வெல்லத்தை அதே வாணலியில் விட்டு நல்லா சேர்ந்து கொதிக்கட்டுங்க. இது ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வெல்லத்துக்கு நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இது வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேணும்னா கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மசிச்சுக்கணும். இதை வெல்லமும் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்ச வெல்லப்பாக நம்ம வெந்து வந்த சாதத்தில் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்ந்து கெட்டியாகி வந்தாச்சு. அவ்வளோதான். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகின உடனே முந்திரி பருப்பு, திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ரெடியாக இருக்கிற பொங்கலில் சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. நல்லா சேர்ந்துட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பொங்கல் அன்றைக்கி இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.